ப்ளவுஸில் எப்படி தான் பார்த்து பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் உங்களோட ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் தச்சு முடிச்சதுக்கப்புறம் வி நெக்கில் மாறுதா. கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நெக் வந்து ரவுண்டாக வரும். ஃபர்ஸ்ட் நெக் இப்படி ரவுண்டாக இல்லாமல் எதனால இப்படி வி மாதிரி மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிளவுஸ் எல்லாமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுமோ அதே பிளேஸ்ல இல்லாம நமக்கு கொஞ்சம் வெளியில தான் நகர்ந்து வரும். சரியா? ஏன்னா நம்ம கழுத்தகலம், ஷோல்டர் அளவு இது எல்லாமே நம்ம வந்து பின் கழுத்து உயரம் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் வைப்போம். இப்போ மேல கழுத்தகலம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 2.5 இன்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழேயும் கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வி மாதிரி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஷோல்டர் வந்து நம்மளோட நேச்சுரல் ஷோல்டர்ல போய் செட் ஆகும். சரியா? அதனால இந்த ஷோல்டர் வந்து மூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த இடத்துல எப்படிதான் ஷேப் எடுத்தாலும் ரவுண்ட் ஷேப்ல எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஷோல்டர் மூவ் ஆகும்போது உங்களுக்கு இது வி ஷேப்ல தான் மாறும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல கழுத்தகலம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை விட கீழே வந்து கொஞ்சம் பெருசா வைக்கணும். ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம வெளியில எடுக்கலாம். மேல 2.5 இன்ச் வச்சிருக்கீங்கன்னா கீழே வந்து 2.25 அந்த மாதிரி எடுக்கலாம். இல்ல 3 இன்ச் அந்த அளவுக்கு கூட எடுக்கலாம். 2.25 எப்படி வைக்கலாம்னா உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப ப்ராடா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2.25 வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். மேலே கழுத்தகலம் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அதை விட ஒரு 1/4 இன்ச் அதிகப்படுத்தி வைக்கலாம். கீழே வந்து நல்ல ப்ராடா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நெக் வந்து ஷேப் நல்ல ரவுண்ட் ஷேப்ல வரணும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா மேல எவ்வளவு கழுத்தகலம் வச்சிருக்கீங்களோ அதை விட கீழே 1/2 இன்ச், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 இன்ச் அந்த அளவுக்கு வைக்கலாம். இது ரெண்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்னர்ல இருந்து நீங்க இப்படி ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். நான் வீடியோல சொன்ன இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஃப்ரண்ட் நெக் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ரவுண்ட் ஷேப்ல தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும்.